பரந்த நம் முன்னோர்களின் செயல்பாடுகள். நிலாச்சோறு ஒரு உணவு அல்ல, அது குடும்ப உறவு. நாம் இதை மறக்கலாமா? பழங்காலத்தில் இரவு உணவை வெளியே நிலா வெளிச்சத்தில் உண்பது ஒரு குடும்ப நிகழ்வாக இருந்தது. குழந்தைகளுக்கு நிலாவை காட்டி சோறூட்டுவது குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பையும் பாசத்தையும் வளர்த்தது. இந்த ஆரோக்கியமான பாரம்பரியத்தை நவீன காலத்தில் மீண்டும் கொண்டு வருவோம். நண்பர்களே, உங்கள் குழந்தையின் எதிர்கால ஆரோக்கியத்திற்கு நிலாச்சோறு பழக்கத்தை மீண்டும் கொண்டு வாருங்கள். நம் முன்னோர்களின் பாரம்பரிய முறைகளை மறந்துவிட வேண்டாம். நிலாச்சோறு ஊட்டும் பழக்கத்தை மீண்டும் கடைபிடிப்பது குழந்தைகளின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனளிக்கும். இது செரிமான மண்டலத்தை பலப்படுத்தி குழந்தைகளின் வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமான உணவு பழக்கத்திற்கு அடித்தளமிடுகிறது. கவனமாக இருங்கள் பெற்றோர்களே. செல்போன் காட்டி உணவு ஊட்டுவதால் ஏற்படும் ஆபத்துகள் உள்ளது. இன்றைய பெற்றோர்கள் குழந்தைகளை சமாளிக்க செல்போன், டேப்லெட் போன்ற டிஜிட்டல் சாதனங்களை பயன்படுத்துகின்றனர். இது குழந்தைகளின் கவனத்தை திசை திருப்பி உணவூட்ட உதவுகிறது. ஆனால் இச்செயல் குழந்தைகளின் கண் பார்வையையும் குழந்தைகளின் மன வளர்ச்சியையும் கடுமையாக பாதிக்கிறது. நிலாச்சோறு பாரம்பரியமே சிறந்தது. நிலாச்சோறு மன வளர்ச்சிக்கும் கண் பார்வைக்கும் உகந்தது. நிலாவின் அழகை ரசித்தபடி உண்பதால் குழந்தைகள் இயல்பாகவே உணவில் ஆர்வம் காட்டுகிறார்கள். இயற்கையுடன் இணைந்த இந்த அனுபவம் மன வளர்ச்சிக்கும் உதவுகிறது. இந்த வீடியோ பிடிச்ச